அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாங் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 751வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தமிழக வேளாண் பட்ஜெட் 2025-26 ஒரு கண்ணோட்டம். இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. தமிழக அரசு ஒவ்வொரு நிதியாண்டிலும் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களையும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் முன்கூட்டியே திட்டமிட்டு சட்டசபையில் தெரிவித்து விரிவாக விவாதித்து முடிவு செய்து அத்திட்டங்களை அந்தந்த நிதியாண்டில் செயல்படுத்துவது வழக்கம். கடந்த 2023 நிதியாண்டு முதல் தமிழக பட்ஜெட்டில் வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் தயாரித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு நிதியாண்டிலும் வேளாண் பட்ஜெட் 2025-26 தயாரிக்கப்பட்டு 15/3/2025 அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் பட்ஜெட் 2025-26 ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் டாக்டர் டாம் பி சைலஸ், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர், திரு கே ராசு, முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர், திரு பி சிதம்பரம், முன்னாள் வேளாண் வணிகன் துணை இயக்குனர் ஆகியோர். இவர்கள் தங்கள் அனுபவங்களை கொண்டு 2025-26 நிதியாண்டில் பட்ஜெட்டை அலசி ஆராய்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்துள்ளார்கள். முதலில் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26க்கான நம்முடைய வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிதிநிலை அறிக்கை. கடந்த 2 ஆண்டுகளை விட ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையை வேளாண் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள் என்பது பெரும்பாலானவருடைய கூற்று. இருந்தாலும் அந்த திட்டங்களை பற்றி நம்ம ஓரளவு விவாதிக்கலாம். மற்றும் இதில் விடுபட்ட இனங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம தெரிவிக்கலாம். இப்ப இந்த பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கையோட முக்கியத்துவம் என்னன்னா, அது சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துறது. கடந்த 3 ஆண்டுகளா அரசு எடுத்த பல்வேறு முயற்சிகள்னால கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு சாகுபடி பரப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க. உணவு தானிய உற்பத்தியை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசின் கொள்கைகள்னால விவசாயிகளுடைய வருமானத்தையும் பெருக்கி இருக்கிறாங்க. அது 2 மடங்கு 3 மடங்கு என்று பல நம்முடைய இலக்குகள் நிர்ணயம் செய்தாலும் அந்த இலக்கை நம்ம அடைய முடியலனாலும் விவசாயத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி இருக்கிறோம். பல்வேறு முயற்சிகள் இதற்காக எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பட்ஜெட்ல சில முக்கியமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆண்டு இந்த ஒரு ஆண்டுல என்ன பண்ணணும், முதல்ல இந்த பெரிய திட்டமா சொல்லியிருக்கிறது கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா அநேக சிறு சிறு திட்டங்களையும் உள்ளடக்கி இருக்காங்க. மத்திய அரசு திட்டங்களையும் உள்ளடக்கி இருக்காங்க. மாநில அரசு திட்டங்களையும் இதுல உள்ளடக்கி இருக்காங்க. இது ஒருமித்த இந்த திட்டத்தை பொறுத்தவரையில இதுல 8 துறைகள் சேர்ந்து இணைந்து செயல்படுகிறது. வேளாண்மை துறையில நிதி பற்றாக்குறை இருந்தா அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக மற்ற துறைகளையும் இதுல சேர்த்துக்கிறாங்க. குறிப்பா ஊரக வளர்ச்சித்துறை, நம்முடைய வனத்துறை, மீன்வளத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, இந்த துறைகளும் இதுல இணைந்து செயல்படுறாங்க. இது தவிர விவசாயிகளுக்கான பட்டா மாறுதல் இது நம்முடைய வருவாய்த்துறை மூலமாகவும் நிறைய விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம். இந்த ஆண்டும் குறிப்பா 2300 கிராமங்களுக்கு மேல இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகள்லையும் இந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தணும்னு ஒரு நோக்கத்தோட இது 4வது ஆண்டாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்த ஆண்டுல இந்த அனைத்து ஊராட்சிகளையும் இந்த திட்டத்துல கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா குறிப்பா ஆதி திராவிட விவசாயிகளுக்கு இலவசமா
போர்வெல் அமைத்து கொடுக்கறது, 2 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்முடைய வேளாண்மை பொறியியல் துறை மூலமா போர்வெல் அமைச்சு கொடுக்குறாங்க. அதை நிலத்தை வந்து நிறைய அவங்களுக்கு மின் இணைப்பு இலவசமா வாங்கி கொடுக்குறாங்க. இன்னும் பெரிய கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் பொதுவா 10 முதல் 15 ஏக்கர் 10 முதல் 15 ஏக்கர் இருக்கக்கூடிய கிளஸ்டர் ஒன்னா ஃபார்ம் பண்ணி அந்த கிளஸ்டருக்கு தனியா ஒரு போர்வெல் இலவசமா போர்வெல் அமைச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறாங்க. இன்னும் அதுல வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான எல்லா இடுபொருட்களையும் மானிய விலையில கொடுக்குறாங்க. இதெல்லாம் சிறந்த திட்டங்கள் தான். இதன் மூலம் அரசு நிறைய வந்து பரப்பளவை நம்ம சாகுபடி பரப்ப விரிவாக்கம் பண்ண முடியும். அடுத்து வந்து மண்ணுயிர் காப்போம் என்ற நம்ம முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தின் மூலமா நம்ம மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு 140 கோடி கிட்ட இதுக்காக கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா வந்து அனைத்து கிராமங்களுடைய மண் வளத்தை முதல்ல அறியணும்னு ஒரு திட்டம். ஏற்கனவே இந்த சாயில் ஹெல்த் கார்டு மிஷன் சொல்லி நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே இதை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இன்னும் கூட நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சர்வே நம்பருடைய அந்த மண் வளத்தை நம்ம அறிந்து அதை ஆன்லைன்ல நம்ம பதிவு செஞ்சு விவசாயிகள் வந்து அவருடைய மண்வள அட்டையை வந்து அவங்க மொபைல் போன்லயே பார்த்துக்கலாம். அவங்க சர்வே நம்பர் போட்டாங்கன்னா அந்த மண்ணுடைய தரம், மண்ணுடைய வளம் என்னன்னு அவங்க அறிஞ்சிக்க முடியும். இது தவிர மண்ணின் வளத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க உர நிர்வாகம் பண்ணவோ அந்த மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கும் அரசு வந்து பல்வேறு உதவிகளை செய்யுது. குறிப்பா இந்த திட்டத்துல வந்து நிறைய சணப்பு, தக்கப்பொண்டு போன்ற பயிர்களை முதல்ல சாகுபடி செய்து அந்த மண்ணின் அங்கக கரிமத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு முயற்சி எடுக்கிறாங்க. இது தவிர இந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு தக்கப்பூண்டு, இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்க வந்து சில சில மண்வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில யுக்திகளை கடைபிடிக்க சொல்றாங்க. இன்னும் கூட அவங்க சான்றிதழ் பெறுவதற்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குரிய கட்டணங்களையும் அரசை செலுத்துற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த விவசாயிகள் வந்து இயற்கையான இடுபொருட்களை உற்பத்தி செய்வதற்காக, குறிப்பா பஞ்சகாவியம் அல்லது மண்புழு உரம் இவற்றை தயாரிப்பதற்கான தயாரிப்பதற்கான சப்சிடி தராங்க. அதற்கு வழிமுறை டெக்னிக்கல் நாலேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா விவசாயிகளும் பண்ணி மண் வளத்தை பெருக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. இது ஒரு நல்ல திட்டம். மண்வளம் வந்து எந்த விவசாயத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒன்று. அதனால மண் வளத்தை பெருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒண்ணு. இது தவிர இன்னும் சிறப்பான திட்டங்கள், ஒவ்வொரு பயிர் சார்ந்த திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்ப எண்ணெய் வித்துக்கள் நம்மளுடைய சாகுபடி பரப்பு குறைவா இருக்கு. அதனால இந்த எண்ணெய் வித்து சாகுபடியை ஊக்கப்படுத்துவதற்காக சூரியகாந்தி, எள், நிலக்கடலை இவற்றிற்காக மானியங்கள் அதிக அளவுல விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து குறிப்பா விதை விநியோகம், நல்ல தரமான சான்று பெற்ற விதைகள் 50% மானியத்திலையும், அதற்கு தேவையான நுண்ணுயிர்கள், நுண்ணூட்டங்கள், நுண்ணூட்ட உரங்கள், இது தவிர அவர்கள் பயன்படுத்த வேண்டிய இயற்கை அசோஸ்பைரிலம், ரைசோபியம் போன்ற உர வகைகளும் கொடுக்குறாங்க. விவசாயிகள் இதன் மூலம் உற்பத்தியை பெருக்க முடியும், உரச்செலவையும் குறைக்க முடியும். அதனால நம்முடைய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி பல்சஸ் மிஷன், அது பயிர் வகைகள் உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு திட்டங்களையும் அரசு அறிவிச்சிருக்கு. இதை கொண்டு மக்காச்சோளத்தின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு திட்டம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா மக்காச்சோளம் வந்து இன்னைக்கு பல்வேறு பயன்பாடுகளுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுது. குறிப்பா நம்முடைய மக்காச்சோளம் வந்து இன்னைக்கு மாட்டு தீவனமாகவும், கோழி தீவனமாகவும்,
அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. உலக அளவில் பார்த்தோம்னா மக்காச்சோளத்தின் பயன்பாடு எத்தனால் தயாரிப்பதற்காக அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்தியாவிலையும் அந்த தொழில்நுட்பம் இருக்கு. இப்போ அரசு வந்து பெட்ரோல்ல 20% எத்தனால் கலப்பு செஞ்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால விவசாயிகளுக்கு இந்த எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் அதிகமா உற்பத்தி மக்காச்சோளத்துல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா அடுத்தது நிச்சயமா விவசாயிகளுக்கு அதன் விலை அதிகமா கிடைக்கும். அதனால அநேக விவசாயிகள் மக்காச்சோளம் உற்பத்தியை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மக்காச்சோளம் வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு வந்து இறக்குமதியும் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை மக்காச்சோளத்துக்கு அதிகப்படுத்தணும்னு சொல்லி இந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு சிறப்பு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள் வந்து நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் குறிப்பா இயற்கை ஆர்கானிக் அங்கக முறையில் விளைவிக்கக்கூடிய சிறுதானியங்களின் பெரிய அளவுல மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிடுகிறார்கள். இந்த சிறுதானியங்கள்ல இருந்து பலவிதமான இதர பொருட்களும் சத்தான இதர பொருட்களும் கிடைக்கிறது. ஆகவே இந்த சிறுதானிய உற்பத்திக்காக அரசு வந்து அதனை ஊக்குவிப்பதற்கான பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். இது குறிப்பாக நல்ல தரமான சான்று பெற்ற விதைகள் 50% மானியத்துல கொடுக்குறாங்க. இதுல ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி சோளம், கம்பு, ராகி, திணை, திரைவாளி அனைத்து விதைகளும் நம்முடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வல்லுநர் விதைகள் பெற்று அதை விதை உற்பத்தி செய்து அநேக நம்முடைய விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறார். இந்த மாதிரி திட்டங்களுக்கு அரசு நிறைய செலவு மேற்கொள்ள இந்த பட்ஜெட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க, வழிவகை செஞ்சிருக்கிறாங்க. இது இன்னும் சிறப்பா வந்து முக்கியமா நெல் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நெல் தான் நமக்கு அரிசி உற்பத்தி மிக முக்கியமானது, அதன் தேவை மிக அதிகம். அதனால இந்த ஆண்டு அரிசி உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு விதை, உரம், பூச்சி மருந்து தேவையான இதர இடுபொருட்களும், நுண்ணூட்ட உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜிங்க் சல்ஃபேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு புதிய சிறப்பு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இந்த திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பலனுள்ளதான திட்டங்கள் தான். இது போன்று விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மத்திய அரசு நம்முடைய ஃபசல் பீமான்னு சொல்லக்கூடிய பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ஆரம்பிக்கும் போது இது மத்திய அரசு 80%, மாநில அரசு 20% என்று இருந்ததை இப்போது இதுல 75% பிரீமியம் ஒரு விவசாயி பயிர்களுக்கு செலுத்த வேண்டிய பிரீமியத்தை மாநில அரசு செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கான தொகையை ஒதுக்கீடு செய்திருக்காங்க. குறிப்பா குறுவை, சம்பா, தாளடி பயிர்களுக்கான காப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் மிகவும் கட்டாயமாகும். ஏன்னா நம்முடைய மாநிலம் வந்து நிறைய இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம். அதனால பயிர் காப்பீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பயிர் காப்பீட்டுக்காகவும் ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கம் இதுல வந்து ஒரு கவனம் செலுத்தி இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல விவசாய பட்டதாரிகளுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அக்ரி கிளினிக்னு சொல்லுவோம். அதுல வந்து விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து இடுபொருட்கள் வழங்குதல், விவசாயிகளுக்கு தெரிய வேண்டிய அனைத்து தொழில்நுட்ப செய்திகளை வழங்குதல் மற்றும் மண் பரிசோதனை செய்தல், சிறப்பு மண் பரிசோதனைக்கு ஏற்றவாறு விவசாயிகள் வந்து சாகுபடிக்கு பயன்படுத்த வேண்டிய இடுபொருட்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி சில நிறுவனங்களை வேளாண்மை பட்டதாரிகள் வந்து தொடங்குறதுக்கு ஒரு மானியமாக 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு இந்த திட்டம் வந்து கடந்த
3 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இது வந்து விவசாய பட்டதாரிகளை ஊக்குவிப்பதும் அந்த பகுதி அந்தந்த பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி எல்லா இடுபொருட்களும் அவங்களுடைய தொழில்நுட்பங்களும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல திட்டமாகும். இன்னும் கூட இந்த முக்கியமா அரசின் மூலம் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து இந்த ஆண்டு இந்த பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் சிறப்பா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கடந்த பயிற்சி வழி தொடர்பு திட்டத்தில் இருந்தது போன்று விவசாயிகள் சென்று ஒவ்வொரு விவசாயி தோட்டத்தை பார்த்து அதற்கு எந்த விதமான பரிந்துரைகள் கொடுக்க வேண்டும், அவர்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களில் ஏதாவது நோய் பூச்சி நோய் தாக்கப்பட்டுள்ளதா அல்லது சத்து பற்றாக்குறை ஏதாவது இருக்கா, அவர்கள் சரியான அளவில் உரம் இடுகிறார்களா, என்ன அவர்கள் என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு தேவையான பரிந்துரைகளை தொழில்நுட்ப கருத்துக்களை கூறுவதற்கும் நம்முடைய வேளாண்மை துறையிலிருந்து அலுவலர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த இதில் பட்ஜெட்ல உரையில தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான முயற்சி தான். இந்த முயற்சிகள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் நம்முடைய விவசாயிகள் வந்து வேளாண்மை துறையை மட்டும் இல்ல, வேளாண் வணிகம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. தோட்டக்கலையும் ஒரு முக்கியமான பகுதி இந்த பட்ஜெட்ல. தோட்டக்கலையில வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமா நிறைய அதாவது மானியங்கள் நிறைய கொடுக்குறாங்க. அது எதுக்காகனா ஒவ்வொரு முக்கியமான பயிர்லையும் ஏரியா எக்ஸ்பான்ஷன் சொல்றோம், பரப்பு அதிகரிப்பு, சாகுபடி அதிகமாக கொண்டு வருதல், காய்கறி பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் அனைத்துலையும் சாகுபடி அதிகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு சாகுபடி பரப்பு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலம் அதிகமான காய்கறி உற்பத்தி, அதிகமான பூக்கள் உற்பத்தி, அதிகமான இதர தோட்டக்கலை பயிர்கள்ல இருந்து விவசாயிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்காகவும் விவசாயிகளுடைய ஒவ்வொரு தேவையும் அதிகரிப்பதற்காகவும் அரசு திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. பட்ஜெட் வந்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் கூட தோட்டக்கலை மூலமா சிறப்பு திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அந்த பண்ணை பசுமை குடில் திட்டங்கள், இன்னும் விவசாயிகளுடைய தேவையை அறிந்து அவருடைய மார்க்கெட்டிங்கை இது பண்றதுக்கும் நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்தத்துல இந்த பட்ஜெட் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு மிக மிக சாதகமான ஒரு பட்ஜெட் தான். இருந்தாலும் இதுல சில நம்ம குறைபாடு சொல்றதுக்கு பெருசா நம்ம சொல்ல முடியல. இருந்தாலும் விவசாயிகளுக்கு நல்ல தரமான புதிய ரகங்கள், அதனுடைய விதைகள் சரியான நேரத்துல கிடைக்கணும். விவசாயிகளுக்கு நீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அந்த நீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து எதிர் போர்வெல் போறாங்க எல்லா இடங்கள்லயும். சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஆழமான போர்வெல் போட வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து வேளாண்மை அக்ரி இன்ஜினியரிங் மூலமா அவங்க வந்து ஏதாவது சிறப்பு செயல்பாடுகள் பண்ணலாம். அதுலேயும் பண்றாங்க. பண்ணும்போது அது எல்லா பொது விவசாயிகளுக்கும் அந்த போர்வெல் போடுறதுக்கான மானியம் கிடையாது. சாதி திராவிட விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க திட்டத்தை. ஆனா இதர விவசாயிகளுக்கு அந்த மானியம் கிடையாது. அது இன்னும் கூட மின் இணைப்புக்காக அநேக விவசாயிகள் வந்து இலவச மின் இணைப்புக்காக காத்திருக்கிறாங்க. அந்த இலவச மின் இணைப்பு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. எல்லா விவசாயிகள் 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேல அவங்க விண்ணப்பம் செய்து அவங்க முன்னுரிமையில காத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த இது கிடைக்காம இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. இன்னும் இந்த பயிர் காப்பீடு திட்டம் இன்னும் ஒவ்வொரு விவசாயிக்கும் அரசு அதை சொல்லிட்டு இருக்கு.
ஒவ்வொரு விவசாயிக்கும் அதை தனித்தனியா காப்பீடு செய்யற மாதிரி, இப்ப நம்ம வாகனங்களுக்கு காப்பீடு செய்யற மாதிரி பயிருக்கும் ஒரு விவசாயிக்கு இழப்பு வந்தா அவருக்கு காப்பீடு கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி திட்டம் இல்லை நம்மகிட்ட. இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அக்ரோ கிளைமேட்டாலஜி பேஸ்ட்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அதை பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அப்பவும் ஒரு கிராமம், ஒரு பகுதி, ஒரு குக்கிராமம் அந்த மாதிரி தான் வரும். ஒரு கிராமம் முழுசும் பாதிக்கப்பட்டாதான் பயிர் காப்பீடு செய்த விவசாயிக்கு ஏதாவது பலன் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப வருவாய் கிராம அளவுல வச்சிருக்கிறாங்க. வருவாய் கிராம அளவுல கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி பண்றாங்க. இது கூட ஏற்கனவே இது மத்திய அரசு இதுல திட்டம் கொடுக்குது. சேட்டலைட் மூலமா நாங்க இதை மானிட்டர் பண்ணி கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம அந்த சேட்டலைட் மூலமாவே அதை பண்ணிடுறோன்னு. அது இந்த செயல்பாடுகள்லாம் எப்ப நடைமுறைக்கு வருதுன்னு தெரியல. அதை பத்தி நம்ம பட்ஜெட்ல அது எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் விவசாயிகளுக்கு இன்னும் அந்த பயிர் காப்பீடு இன்னும் கொஞ்சம் சிறப்பான அளவு இருக்கணும். அத ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய பயிரை காப்பீடு செய்யற மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். குறிப்பா அந்த வாழை போன்ற அதிகமாக இடுபொருள் செலவு பண்ணி பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சிறு குறைபாடுகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மொத்தத்துல இந்த பட்ஜெட் நிறைய சிறப்பான அம்சங்களை கொண்டுள்ளது. என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறுகிறேன். நன்றி டாக்டர் டாபி சைலஸ். உங்களுடைய முதல் நிலை தகவல்களுக்கு மிக்க நன்றி. அருமையான விளக்கமா நீங்க சொன்னீங்க. இந்த பட்ஜெட்டை மொத்தமாகவே ஓரளவுக்கு நீங்க எல்லாரும் புரியுற அளவுக்கு, பயனளிக்கும் அளவுக்கு நீங்க வழங்கி இருக்கீங்க. உங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திரு கே ராசு அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களையும் இந்த பட்ஜெட் தொடர்பான முக்கிய அம்சங்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ராசு சார், பிளீஸ். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த பட்ஜெட் ஆனது நிறைய திட்டங்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த 2025-26 தோட்டக்கலைத்துறையை பொறுத்தவரையில நிறைய திட்டங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக முந்திரியினுடைய சாகுபடியை அதிகரிப்பதற்காக, அதாவது முந்திரி விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்காக முந்திரி வாரியம் 10 கோடியில் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதோடு மட்டுமல்லாமல் மிளகாய் சாகுபடியை அதிகரிப்பதற்காக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மிளகாய் சாகுபடி அதிகமாக செய்யக்கூடிய பகுதிகளிலே, மாவட்டங்களிலே ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் 2500 ஏக்கரில் சீமை கருவேல் மரங்கள் தற்பொழுது உள்ளவைகளை அகற்றி சாகுபடியை மேற்கொள்வதற்காக ஒரு 11.75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களிலே மலர் சாகுபடியை, உதாரணமாக ரோஜா சாகுபடியை அதிகரிப்பதற்காக ரூபாய் 1 கோடியிலே உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடியை 500 ஏக்கரில் மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பகுதி விவசாயிகளுக்கு, அதாவது ரோஜா சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் உபயோகமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதேபோல் விவசாயிகளுடைய நிலையான வருமானத்தை ஈட்டுவதற்காக மலர்கள் சாகுபடியை ஊக்குவிப்பதற்கு ஒரு 8.51 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெங்காயம் சாகுபடி, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்திலே, பெரம்பலூர், கரூர் மாவட்டங்களிலே அதிக அளவிலே வெங்காயம் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வெங்காய விளைச்சல் குறையும் காலங்களில் சந்தைக்கு நிலையான வரத்தினை உறுதி செய்யும் பொருட்டு வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு இந்த
பட்ஜெட்டிலே வெளியிடப்பட்டுள்ளது. அதற்காக ரூபாய் 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெங்காயம் சாகுபடி செய்யப்படும் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்றத்துக்கும் இருக்க முடியாது. பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி விவசாயிகளுக்கு 2500 ஏக்கரிலே மேற்கொள்ளப்படும். அதற்காக ஒரு 2.4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மைக்ரோ இரிகேஷன் நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக ரூபாய், அதாவது முக்கியமாக தோட்டக்கலை துறையிலே ரூபாய் 1168 கோடியில் இந்த நுண்ணீர் திட்டம் செயல்படுவதற்காக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காய்களுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு மன்னிச்சுக்கீங்க. இந்த இப்ப கேக்குதா? நீங்க நுண்ணீர் பாசன திட்டத்தில இருந்து திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. ஆமா, நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக 1168 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஒரு இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயத்திலே காய்கறிகளுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்தவும், முக்கிய காய்கறிகளை ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்துட ஒரு 10.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தென்னை சாகுபடியை பெருக்குவதற்காக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னையினுடைய பரப்பை அதிகப்படுத்தவும், ஊடுபயிர் சாகுபடி மேற்கொள்ளவும், மறுநடவு மற்றும் ரீஜெனரேஷன் செயல் விளக்க திட்டம் அமைத்தல், அதிலே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35.26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது மக்களிடையே ஊட்டச்சத்து தேவை அதிகமாக இருப்பதின் அந்த ஊட்டச்சத்து கிடைப்பதில்லை என்பதை உறுதி செய்வதற்காக அந்த விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்திட அதற்காக ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கங்கள் உருவாக்கப்படும். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கங்கள் உருவாக்கப்படும் என்று ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டமானது 2338 கிராம ஊராட்சிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 270 கோடி ரூபாயிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று பெயரிடப்பட்டு திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் பெயரிலே விருது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதாவது சிறு குறு விவசாயிகளுடைய சுமைகளை குறைக்கும் பொருட்டு பட்டியல் பழங்குடி இன வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுடைய பொருளாதார சுமையினை குறைக்கும் பொருட்டு ஒரு ரூபாய் 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே இயற்கை வேளாண்மையை பரவாக்கம் செய்த இயற்கை வேளாண்மை திட்டங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கக வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இலவச உயர்ம வாய்ப்பு சான்றிதழ்கள், அதாவது அங்கக வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதே அங்கக விவசாயிகளுக்கு வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் ஒரு திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானிய பயிர்கள் ஏற்கனவே
ஜேடி அவர்கள், திரு டாம்பி சைலஸ் அவர்கள் தெரிவித்தது போல சிறுதானிய பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டு அந்த திட்டத்திற்காக சுமார் 52.44 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுதானியம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எண்ணெய் வித்து பயிர்களிலே தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ரூபாய் 108.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்காச்சோள சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 40.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கரும்பு விவசாயம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதால் அதனுடைய ஊக்கத்தொகையை அதிகமாக வழங்கும் பொருட்டு ரூபாய் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. PACB மூலமாக, அதாவது தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விதைகள் பிற இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் விதைகள் தொடக்க கூட்டுறவு வங்கி மூலமாக விதைகள் வழங்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். கடன் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையிலே தற்பொழுது விதைகளும் மற்ற இடுபொருட்களும் வழங்கப்படும் என்பது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே சமயத்திலே நெல் உற்பத்தியிலே ஈடுபடும் முன்னோடி விவசாயிகளை, சாதனை அடைந்துள்ள விவசாயிகளை அதாவது கிழக்கத்திய நாடுகளான ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த நாடுகளிலே நெல் விவசாயம் மிகவும் சிறப்பாகவும் அதே சமயத்திலே அதாவது உயரிய தொழில்நுட்பங்களை கொண்டு நடைபெற்று வருகின்றது. அங்குள்ள மக்களுக்கு நெல் ஒரு முக்கிய உணவாக இருப்பதால் அங்கே நெல் விவசாயம் உயர்ந்த நிலையில் உள்ளதை கருத்தில் கொண்டு அந்த நாடுகளுக்கு 100 விவசாயிகளை அழைத்து செல்லப்படும் என்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்காக ரூபாய் 841 கோடியில் பயிர் காப்பீட்டு திட்டம், பயிர் காப்பீட்டுக்கு செய்வதற்காக ஒரு 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பருத்தியினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டம் உருவாக்கப்படும் என்று இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் சுமார் அரசாங்கத்தின் மூலம் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் ஒரு 250 நிறுவனங்களும், அப்புறம் நபார்டு மூலமாகவும் தனியார் மூலமாகவும் ஏற்படுத்தப்பட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நல்ல முறையிலே நடைபெற்று வருகின்ற இந்த தருணத்திலே இந்த விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் இந்த நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் அவர்களுக்கு இடைத்தரகர்கள் ஏதுமின்றி ஒரு நல்ல விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது உழவர் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு திட்டம், உழவர் சேவை மையங்கள் என்ற திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்காக சுமார் 42 கோடியில் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது.
விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். அதே சமயத்திலே தமிழ்நாட்டை ஒரு பசுமை நாடாக மாற்றும் நோக்கத்துடன் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை என்ற ஒரு கொள்கையை உருவாக்கப்படும் என்ற தகவல் வெளியே. திரு ராசு சார் இறுதியாக ஜாயின் பண்ணி அவருடைய கூடுதல் தகவல்களை தெரிவிக்கலாம். தற்போது திரு சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண் வணிகத்துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சிதம்பரம் சார், பிளீஸ். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இன்று நடைபெறமுடிய நம்முடைய ஜூம் மீட்டிங்ல தமிழ்நாடு வேளாண் விவசாய பட்ஜெட் பற்றியான ஒரு கருத்து அல்லது எதிர்பார்ப்பு நல்லது எப்படிங்கிறது பற்றியான ஒரு டிஸ்கஷன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பட்ஜெட்னு நிறைய பலதரப்பு செய்தியாளர்கள், பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு பொது பட்ஜெட்ல. அதுல பல போற்றத்தகுந்த அம்சங்கள் இருந்தது. அதே மாதிரி வேளாண்மை துறைக்குன்னு தனியான பட்ஜெட்டு நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் பிரசன்ட் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பழசு தொடருது. புதிய மானியங்கள் அதுல இனங்கள் சேர்த்தப்பட்டிருக்கிறது பாராட்டுக்குரியது. பொதுவா நம்ம தமிழ்நாடு எவ்வளவுதான் மழை பெஞ்சு வந்தாலும் தோட்டக்கால் இந்த பகுதிகளில் ஒரு கிராப் முக்கியமா கொண்டு வர்றதுக்கு மைக்ரோ இரிகேஷன் நுண்ணீர் பாசனம் தேவை. அதுக்கு அதிகமான மானியங்கள் ஒதுக்கியிருக்காங்க, 1100 கோடிக்கு மேல. அடுத்தது எப்பிஓ, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இது நம்ம 2015-16 இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். வேளாண் விற்பனை துறை மூலம், வேளாண்மை துறை மூலம், தோட்டக்கலைத்துறை மூலம். அதுக்கு ஒரு புத்தாக்கம் அளிக்கிற மாதிரி அதுக்கு மானியங்கள் கொடுத்துருக்காங்க. எப்பிஓவுக்கு நம்ம மார்க்கெட்டிங்ல இருந்து விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஏக்கர் அவங்க பேர்ல இருந்தா விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கிறதுக்கு முழு மானியங்கள் நம்ம கொடுத்துருந்தோம். 19-20 தேர்வு பண்ணி அந்த எப்பிஓ அதுல இருந்து நம்ம விதை கொள்முதல் அவங்க பண்றதுல இருந்து நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வேளாண்மை துறை மூலம் அனைத்து விவசாயிகளுக்குமே நெல் சான்று விதைகள் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. எப்பிஓ மூலம் வாங்கிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்கானிக் சர்டிபிகேஷன். இது நம்ம தோட்டக்கலையில அதிகமா பண்ண ஆரம்பிச்ச ஆர்கானிக் சர்டிபிகேஷன். நேஷனல் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்சி இதுல பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க 16-17 வாக்குல தோட்டக்கலையில. இப்போ அந்த ஆர்கானிக், அதாவது இயற்கை விவசாயிகளுக்கு அந்த சர்டிபிகேஷன் ஃப்ரீயா கொடுக்கறது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். அதுல பாத்தீங்கன்னா பொதுவா இப்போ அந்த காய்கறிகள், சிறுதானியங்கள் எதுலையுமே இந்த ரெசிடியூவல் டாக்ஸிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பூச்சி மருந்துல எஞ்சிய IPM ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மூலம் மருந்து அடிக்காம இயற்கை பொருட்களை மருந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய முனைப்பா சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுல தங்களுடைய விளை உற்பத்தி பொருள் காய்கறிகளோ கத்திரியோ எதுனாலே அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஃப்ரீயா இப்போ ஃபீஸ் கிடையாது, விவசாயிகள் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அதுல அந்த ரெசிடுவல் டாக்ஸிட்டி டெஸ்ட் பண்றேன்னா அதிகமான தொகை செலுத்தணும். டிஎன்ஏயும் பிரைவேட் லேப்ஸ் இருக்கும், பட் அதிகமான தொகை செலுத்தணும். ஆனா ஒரு விவசாயி தங்களுடைய பொருளை, விளைபொருட்களை அந்த டெஸ்டிங் ஃபீஸ் இல்லாம பண்ணி தர்றது அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். அடுத்தது நம்மாழ்வார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது MS சுவாமிநாதன் அவருடைய பேர்ல ஆராய்ச்சி மையங்கள் பண்றது. புதுசா ஒரு 7 விதை சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு விதை நம்ம துறை மூலம் எல்லா விவசாயிகளும் கொடுக்க முடியாது. இப்போ புதுசா அடிஷனலா ஒரு 7 மையங்கள் அமைக்கிறது வரவேற்கத்தக்க. அடுத்தது ஃபார்ம் மிஷினரி. இன்னைக்கு விவசாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, விவசாய உற்பத்தி செலவு அதிகமாகிறது, இடுபொருள் செலவு அதிகமாகிறது. அதுக்காக இந்த பண்ணை இயந்திரங்கள் வாடகைக்கு விடும் மையங்கள், ரெண்டல் புக்கிங், அது ஒரு ஆப் மூலம் பண்ணிட்டு இருக்கோம். அது NADP-லே நம்ம செஞ்சோம், 2016 இருந்து கூட செஞ்சோம். ஃபார்ம் மிஷினரிக்காக அந்த FIG-க்கெல்லாம் சப்சிடி கொடுத்தோம். 10.5 லட்சம் ஃபார்ம் மிஷினரிக்காக அதுக்கு ஒரு காம்பனண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் தொடர்ந்து நடைபெறுது, கிராப் இன்சூரன்ஸ், அது ஒரு வரவேற்கத்தக்க இது.
அடுத்தது பருத்தி இயக்கம், கிரவுண்ட்நட்டு, பலா போன்ற பயிர்களுக்கு வந்து தனியா அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய காய்கறிகள் வந்து இயற்கை விவசாயத்துல ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா நம்ம எப்படி இப்ப ட்ரெடிஷனல் வெரைட்டி பேடியில பண்றோமோ அதுக்கு இன்னைக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் மூலம் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கு கூட விற்குது. மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ரகங்கள், சுகர் இருக்கக்கூடிய மக்கள், அதுல பாதிப்படைஞ்சவங்க எல்லாம் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பாரம்பரிய ரகங்கள் ஒரு 150 ரகங்கள் கிட்ட இன்னைக்கு விவசாயிகளே விதை உற்பத்தி பண்ணி பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த FPO மூலம் சீசீடு கொள்முதல் பண்றது ஒரு நல்ல ஒரு இது. அடுத்து பனை மேம்பாட்டு திட்டம். பனை பத்தி நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பனை மரங்கள் இருக்குது. இப்போ மிச்சமா இருக்கிறது 4 கோடி மரங்கள் இருந்தா டேட்டா சொல்றாங்க. ஆனா அது குறைஞ்சு போச்சு பல்வேறு காரணங்கள்னால. அடுத்தது முன்னோடி விவசாயிகள், நெல் சாகுபடியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 100 பேரை வெளிநாடுகளுக்கு, ஜப்பான், சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு அழைச்சிட்டு போறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா விவசாயிகள் எங்கேயும் போறதில்ல, விவசாயத்தில் இருக்கிறதுனால அது அரசு வந்து அவங்களை கூட்டிட்டு போறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து முக்கியமான பயிர் வந்து விவசாயிகளுக்கு நல்ல தண்ணீர் வசதி உள்ள இடத்துல மைக்ரோ இரிகேஷன் எல்லாம் போட்டு கரும்பு உற்பத்தி பண்றாங்க. அவங்களுக்கு அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் தொடருது. அது அடுத்தது வந்து இது தூர்வாடுறது, கெனால் வந்து தூர்வாடுறதுக்காக ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல இது. அடுத்து பிளாக் லெவல்ல மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்கிறது. பிளாக் லெவல்ல அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸ்டோரேஜ் குடவுன்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம். பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ல பயிர் வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெல் கொள்முதல் பண்ணும்போது கூட நம்ம மார்க்கெட்டிங்ல 2 வருஷம் வேளாண் துணை இயக்குனராக இருந்தேன். நிறைய இடங்கள்ல ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தேவையான அளவு ஸ்டோரேஜ் குடோன்ஸ் கம்மி. அவ்வளவு நெல் வரத்து, கிரவுண்ட்நட்டு, நெல் இந்த மாதிரி வரும்போது திடீர்னு மழை வந்துருச்சுன்னா எதையுமே பாதுகாப்பா வைக்க முடியாது. வாங்கின நெல்லை வந்து உடனே நம்ம கிளீன் பண்ணி அடுக்கிற அளவு வசதி இல்லை. அந்த ஸ்டோரேஜ் குடோன் கட்டுறதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஸ்கீம் வந்து நம்முடைய உழவர் சந்தை திட்டம். அது நம்முடைய பிரசன்ட் கவர்மெண்ட் இதுல இருக்கும்போது ஆரம்பிச்சாங்க 2000-ல. அதுல ஒரு 150, 120 சந்தைக்கு மேல இருக்கு. அதுக்கு வந்து மேம்பாட்டு பணிகளுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால இதுல வந்து நிறைய வரவேற்புத்தக்க அம்சங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கு. அது விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய பயன்படுத்திக்கணும். அதுல முக்கியமா பார்த்தத ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது வந்து நம்ம சென்ற பட்ஜெட் போது நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற, அரசுக்கு செய்யலாங்கிறத பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்புறம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சோலார் பம்ப் செட் அமைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பகுதிகளில் விவசாயத்தை விரிவாக்கம் பண்ணும்போது இலவச மின் இணைப்பு தட்கல் ஸ்கீம்ல இருக்கு. இருந்தாலும் கூட வாய்ப்புள்ள பகுதிகளில் 300-400 அடி வரைக்கும் இன்னைக்கு 10 HP மோட்டர் இருந்தால் கூட நம்ம சோலார் பம்ப் செட் போட்டுக்கலாங்கிறாங்க. அதுல அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து சோலார் பம்ப் செட் அமைக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது வேளாண்மை பொறியியல் துறையில பதிவு பண்ணிட்டா அவங்க வந்து பார்த்துட்டு நம்ம கொடுக்குறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமா நம்ம சொல்லலாம். வேல்யூ அடிக்ஷன் சென்டருக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க சொல்லலாம். அடுத்தது வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து இதுல இன்சூரன்ஸ் வந்து ஆல் கிராப்ஸ் ஆல் பிளாக்ல நம்ம கொடுக்கறது. அவர் ஜேடிஏ டாம் சைலஸ் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் வித் ஒவ்வொரு விவசாயிக்கு இழப்பு இருந்ததுன்னா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். அப்பதான் அது உபயோகமா இருக்கும். அடுத்தது இந்த SMS, ஒவ்வொரு விவசாயிக்கும் அவருடைய சாகுபடி பயிர் தேவையான தொழில்நுட்பங்கள் சம்பந்தமா போன இதில் கூட நம்ம பேசணும். விவசாய தொழில்நுட்பங்கள் சம்பந்தமாக, பயிற்சி சம்பந்தமாக, இடுபொருள் அவைலபிலிட்டி சம்பந்தமாக நம்முடைய வேளாண் விரிவாக்க மையங்கள்ல இருந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா, நம்ம SMS அனுப்புனா அது நல்லா இருக்கு. அது மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வருஷம் பண்ணிட்டு அப்புறம் அது நிதியுதவி நிறுத்தினதுனால அதை நம்ம நிறுத்திட்டோம். அடுத்து நம்ம இன்டகிரேட்டட் AECல அந்த குயிக் டெஸ்ட் கிட்னு ஒன்று இருக்கு, சாயில் டெஸ்டிங் கிட். அது ஒரு 10,000 தான் இருக்கும். அது நம்ம AOSக்கு ஒன்று கூட கொடுத்தோம்னா கூட வயல்லையே நம்ம அதைய பார்க்கலாம். இப்போ டிஜிட்டல் மேப்பிங் பண்றோம். விவசாயிகளை பயிர் என்னென்ன சாகுபடி பண்றாங்கன்னு டிஜிட்டலா நம்ம பதிவு பண்றோம். அந்த குயிக் சாயில் டெஸ்ட் கிட் இருந்துன்னா உடனடியாக அதனுடைய இது தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டு
நம்ம அனாலிசிஸ் மண் மண் மாதிரி அனாலிசிஸ்னா அது நம்ம லேபுக்கு அனுப்பி செஞ்சுக்கலாம். அடுத்தது பூச்சி நோய் கண்டறிதல் பற்றி நம்ம இன்டகிரேட்டட் ஏஇசியில் அது ஒரு சின்ன லேப் மாதிரி வித் மினிமம் மைக்ரோஸ்கோப்பு ஐடென்டிஃபிகேஷன், அது என்ன பெஸ்டோ டிசீஸுங்கிறத அட்லீஸ்ட் அடுத்த பட்ஜெட்லயாவது நம்ம அதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு, ஒரு லேபு ஏவோ இருக்காங்க, பிளாக் லெவலில் சப்டெப்போவும் இருக்கு, அங்கே அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கூடுதல் தேவைங்கிற இந்த கருத்து தெரிவிக்கிறேன். பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. நிறைய புதுசாக அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் விவசாயினாலே வரவேற்கத்தக்கதுங்கிறத தெரிவித்து இந்த முதல்நிலை கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இந்த பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் 2025-26 தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. சிறு குறு விவசாயிகளின் பயனுக்காக வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10.5 கோடியில ஒரு திட்டம் செயல்படுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்து கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல ஸ்கீம். விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதியிலேயே அவர்கள் மெஷினரிஸை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே சமயத்துல 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் சப்சிடி காஸ்ட்ல வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்திற்காக அந்த மெஷினரிஸுக்காக கிட்டத்தட்ட ஒரு 215 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெண்ணெய் பழ சாகுபடிக்காக ஒரு 500 ஏக்கர்ல அதை சாகுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 69 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய பலாரகங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் அதுல ஊடுபயிர் சாகுபடி மேற்கொள்வதற்காகவும் பலாவு மதிப்பு கூட்டுவதற்காகவும் ஒரு 5 கோடி திட்டத்துல பயிற்சி வழங்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை வாழ் பகுதி விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக 63,000 மலைவாழ் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா இந்த கொல்லி ஹில்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுவரை பி. சிதம்பரம், திரு கே. ராசு மற்றும் டாக்டர் டாம்பி சைலஸ் ஆகியோர் இந்த வேளாண் பட்ஜெட் 2025-26 தொடர்பான தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் மூவரும் முன்னாள் அதிகாரிகள், தமிழ்நாடு வேளாண்மை துறையில் முன்னாள் முன்பு அதிகாரிகளாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர்கள். எனவே அவர்களது கருத்துக்கள் மிக பயனுள்ள கருத்துக்களாக அறியப்படுகிறது. 1000 வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரிகளுக்கு முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் என்ற திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. இதற்கென 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான உங்கள் கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை முடித்து வேளாண்மையில் பட்டம் பெற்றவர்கள் அல்லது பட்டயம் பெற்றவர்கள் அநேகர் இன்று அரசு பணி கிடைக்காமலோ தனியார் நிறுவனங்களில் பணி செய்ய இயலாமலும் இருக்காங்க. ஈவன் பணி செய்தவங்க கூட ஓய்வு பெற்றிருக்கலாம் அல்லது இன்னும் விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்வதற்கு அவர்கள் எண்ணம் இருக்கலாம். அந்த மாதிரி பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற நபர்களுக்கு விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுக்குது. என்ன விதமான சேவைகள் செய்யலாம்? மன்னிக்கவும், இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற அந்த பிளான் கிளினிக் சென்டர் அப்படிங்கிற திட்டத்தின் நீட்டிப்பு தானா அல்லது விவசாய பட்டதாரிகளுக்கு மட்டும்? அது விவசாய பட்டதாரிகளுக்கு சென்டர் அப்படிதானே? பிளான் கிளினிக் சென்டர். ஆமா ஆமா, இது பட்டயதாரிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ படிச்சவங்களையும் இப்போ கூடுதலா சேர்த்திருக்காங்க. வெரி குட். ஓகே ஓகே, சேர்த்திருக்காங்க. அரசு மானியத்துல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இந்த திட்டத்துல? ப்ரொவிஷன்ஸ் முதல்ல இருந்த அதே ப்ரொவிஷன்ஸ் தான். இன்னும் அவங்க விவசாயம் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதுல கொண்டு வரலாம்.
விவசாயிகளுக்கு தேவையான இப்ப ஒரு ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கறது, அதுக்கு ஒரு டீலர்ஷிப் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா விதமான இடுபொருட்கள், உரம், பூச்சி மருந்து, விதைகள், இதுக்கெல்லாம் வந்து உரிமம் பெற்று அந்த விற்பனையும் அவங்க செய்யலாம். இது தவிர விவசாயிகளுடைய தோட்டங்களுக்கு போய் அவங்களுக்கு அறிவுரைகள் கூறலாம். அதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் தேவை, ஒரு நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இருந்தாலோ அல்லது சத்து குறைபாடுகள் இருந்தாலோ அதற்கு சரியான ஒரு காரணங்களை கண்டறிந்து அதற்கு உரிய இடுபொருட்களை அவங்க வந்து அவங்க மூலமாவே விவசாயிகளுக்கு கொடுத்து அதை சரி செய்யலாம். சோ இது வந்து இந்த வேளாண்மை அலுவலகம் அந்த பகுதியில இருந்தா என்ன பணிகள் எல்லாம் செய்யுமோ அது எல்லாமே இவங்க செய்ய முடியும் இல்லையா? அதேதான் அந்த 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 அலுவலக பணிகளுக்கு இணையாக அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை இவங்களே செய்யலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் விவசாயிகளுக்கு. சரி, ஓகே. இதுல இன்னும் குறுக்கிட்டு மன்னிக்கவும், இதுக்கு மானியம் எவ்வளவு சொன்னீங்க? மானியம் வந்து முன்னாடி 1 லட்சம் ரூபாய் தானே? 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாயை வச்சு நாம அவ்வளவு சேவைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அது கொஞ்சம் எப்படி கொஞ்சம் சிரமமா? 1 லட்சம் ரூபாய் மானியம் தான். 1 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. சேவை இதை வச்சே செய்ய முடியாது. கண்டிப்பா. அதாவது இவங்க வந்து சில இப்ப மண் பரிசோதனை இதெல்லாம் செய்யும் போது சில உபகரணங்கள் வாங்கணும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து அவர்கள் தனியா இன்னும் அதிகமான முதலீடு தேவை இருக்கும். அதுக்கு வந்து அரசின் இதர திட்டங்கள்லாம் இருக்கு. இப்ப முத்ரா லோன் அல்லது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமாவோ அவங்க சில லோன் எல்லாம் அவங்க வாங்க முடியும் வங்கிகள் மூலமா. நபார்டு மூலமா இருக்கு. இதுக்கெல்லாம் மானியங்கள் அவங்களும் சில மானியங்கள் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த 1 லட்சம் சொல்றது அது பொதுவான தகுதியின் அடிப்படையிலோ அல்லது அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு அரசு ஒரு பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஒரு 15 நாட்கள் பயிற்சி நம்முடைய ஸ்டாமின் மூலமா, மேனேஜ் மூலமா ஸ்டாமின் தமிழ்நாட்டுல அவங்க செயல்படுறாங்க. அவங்க வந்து மதுரையிலையும் கோவையிலையும் அவங்களுக்கு வந்து 15 நாட்கள் பயிற்சி கொடுத்துதான் இதை பண்ண சொல்றாங்க. என்னென்ன அரசு இவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது, எப்படி செயல்படணும் ஒவ்வொரு இதுலயும். அதனால இது வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் இதுக்கு வந்து கூடுதலாக அதாவது லோன் மற்றும் மானியங்கள் வழங்குவதற்கு பரிந்துரைக்கலாமா? தேவைப்படுதா? அதுக்கு வந்து இந்த திட்டத்துல குறிப்பிடல, பட் இருந்தாலும் பரிந்துரைக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. சரி சரி, ஓகே, நன்றி. அதாவது இது ஒரு அருமையான திட்டமாகத்தான் நானும் பார்க்கிறேன். அதாவது ஒரு வேளாண்மை அலுவலகம், வட்டார வேளாண்மை அலுவலகம் என்னென்ன பணிகளை விவசாயிகளுக்கு செய்யுமோ அனைத்து பணிகளையும் இந்த வேளாண் பட்டயதாரிகள் மற்றும் பட்டதாரிகள் செய்யறதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சோ அது வந்து ஒரு அலுவலகம் அல்லது ஒரு அலுவலர் அருகிலேயே இருந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்வதற்கு இணையானதாகும். ஆனால் இதற்கு வழங்கப்பட்டுள்ள மானிய தொகை மிக குறைவாகத்தான் எனக்கு தெரிகிறது. சோ இதற்கான மானிய தொகை அதிகரித்து வழங்கிட அரசுக்கு பரிந்துரைக்கலாம். சுமார் ஒரு 25 லட்சம் வரை வழங்கலாம் இல்லையா? சோ இது நிதி பற்றாக்குறை அல்லது நிதி சுமையின் அடிப்படையில் இந்த 25 லட்சம் தேவைப்படாது. ஏன்னா இதுல வந்து முக்கியமான அவங்களுக்கு முதலீடுன்னு சொல்றது இடத்துக்கும் பில்டிங்க்கும் தான் ஆகும். மற்றபடி அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஒரு டீலர்ஷிப் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். டீலர்ஷிப் இருந்தா போதும், அப்பப்ப அவங்க பே பண்ணிக்கலாம். அதனால பெரிய முதலீடு தேவை இருக்காது. முதலீடு அவங்களுக்கு பெருசா தேவை. அதனால அவங்களுக்கு இல்ல, இடமும் பில்டிங் தான் முக்கியமான இதுல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த உரிமங்கள் வாங்கினாங்கன்னா போதும், சிறப்பா செயல்படலாம். இது முதலமைச்சர் மருந்தகம் இருக்கிற மாதிரி இது முதலமைச்சருடைய திட்டம் விவசாயத்துக்காக. ஆமா, கண்டிப்பா சிறப்பு, ஒரு அருமையான ஒரு திட்டம். இது வந்து ஒரு ரெகக்னிஷன், விவசாய பட்டதாரிகளுக்கு ஒரு ரெகக்னிஷன், அங்கீகாரமாக இதை நாம் பார்க்கலாம். இருப்பினும் அவங்க வந்து வேளாண் மன்றம் ஒன்று அமைக்கிறதுக்கு நாம் பரிந்துரைத்திருந்தோம். அதே போல அது வழங்கப்பட்டிருந்தால் இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. ஓகே, அடுத்ததாக ஒரு வேளாண் மன்றம் வழங்கப்படவில்லை. ஓகே. அடுத்ததாக அந்த மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் 22.8 கோடி
நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு திரு சிதம்பரம் சார், இந்த திட்டம் தொடர்பா உங்க கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப பொதுவா நம்ம பட்ஜெட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ட்ரைபல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இது பட்ஜெட்லயே வந்து மலைவாழ் விவசாயிகளுக்காக இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் கொடுத்தது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா மலைவாழ் நம்ம பொதுவான ட்ரைனிங் நடத்துறோம் பிளாக் லெவல்ல, பட் அது பத்தாது. மலைவாழ் மக்கள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன விவசாயிகள், ட்ரைபல் விவசாயி தான் அதிகமா நம்ம விவசாயத்தை பண்றாங்க. அவங்களுக்குன்னு தனியா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்து அவங்க டெவலப் பண்ண ஒரு காம்பனன்ட் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான இது. இந்த வருஷம் பட்ஜெட்ல வரக்கூடிய வருஷங்கள்லயும் அவங்களுக்கு தொடர்ந்து இயற்கை விவசாயம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா பொதுவா மலைவாழ் விவசாயிகள் வந்து அதிகமா செய்யறது கொஞ்சம் ஓரளவுக்கு இயற்கை விவசாயத்தை சார்ந்த சொல்லலாம். பிளைன்ஸ் விட அங்க வந்து ஆர்கானிக் மணியூர் அப்ளிகேஷன், அப்புறம் ஃபெர்டிலைசர் யூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பெஸ்டிசைட் எல்லாம். பட் இப்ப வந்து காய்கறிகள் அது இதெல்லாம் போடுறதுனால அவங்களும் பிளைன்ஸ்ல, அதாவது சமவெளியில் இருக்கக்கூடிய விவசாயம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, உற்பத்தி நோக்கமோ லாப நோக்கமோ. அதனால அந்த மலைவாழ் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் கொடுத்தது அது தொடரணும். அடுத்த பட்ஜெட்லயும் இது நல்லா வந்துச்சுன்னா அது ஒரு எஃபோர்ட் செய்யும் போது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நிறைய டெவலப் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நிறைய திட்டங்கள் இதுல கொடுத்ததாக ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் சர்டிபிகேஷன் தொடர்பா நிறைய உள் திட்டங்கள் வழங்கி இருக்காங்க. அதாவது சர்டிபிகேஷன் பண்றவங்களுக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு, அங்க வேளாண்மை பண்றவங்களுக்கு இன்சென்டிவ் வழங்குறாங்க, மானியம் வழங்குறாங்க. அது தவிர அவங்க சான்றுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பண்ண போகும்போது அவங்க பதிவு செய்வதற்குள்ள கட்டணத்தை வேவ் பண்ணிருக்கு. அது அரசு செலுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. அத மாதிரி கொள்முதல் உற்பத்தி செஞ்ச பிறகு அந்த விளை பொருளை விற்பனை செய்யும் போது அதற்கு ஒரு சர்டிபிகேட் இருந்தாதான் வேலிடிட்டி உண்டு. அந்த சர்டிபிகேட்டை கூட கவர்மெண்ட் இலவசமாக தருவதாக அறிவிச்சிருக்காங்க. டெஸ்டிங் ஃபீஸே கட்ட வேண்டியதில்லை, டெஸ்டிங் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. சோ இது எல்லாமே ஒரு நல்ல முன்னோட்டமாகத்தான் பார்க்கிறேன். அதாவது கடந்த கூடுதலா ஒரு தகவல் ஜோ, சொல்லுங்க ஜோ, ஒரு கூடுதல் தகவல். அங்க விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்காக ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு சிறப்பு மாதிரி பண்ணைய அமைப்பதற்கான ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, ஒரு மாதிரி பண்ணைய அரசே அமைச்சு அதுல எப்படி இயற்கையான விவசாயத்தை பண்ண முடியும், லாபகரமா உற்பத்தியை நம்ம அதிகரிக்க முடியும், என்னென்ன இடுபொருட்கள் அங்க தயாரிக்க முடியும், அங்க பண்ணையில பூச்சி நோயை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அதை பத்தின அனைத்து தகவல்களையும் கொடுப்பதற்காக ஒரு மாதிரி பண்ணைய ஒவ்வொரு வட்டாரத்திலையும் அமைச்சு அந்த வட்டாரத்துல இருக்கிற விவசாயிகள் அங்க கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. வெரி குட். அது ஒரு சிறப்பான திட்டம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இயற்கை விவசாயம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. எஸ் எஸ். இது வந்து அரசோட இடத்திலேயா அல்லது விவசாயி நிலத்திலேயா? இது அரசு மூலமா, அரசின் மூலமா அரசே வந்து ஒரு மாதிரி பண்ணைய அமைக்குது. அரசு அமைக்குதுன்னா ஒரு தனியார் பண்ணைய தேர்ந்தெடுத்து அத மாதிரி பண்ணைய அறிவிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அங்க பயிற்சி கொடுத்து அந்த பண்ணையில எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பண்ணைய ஒரு மாதிரியா வச்சு. இது ஒரு நல்ல ஒரு திட்டம். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு பண்ணை. ஓகே, சரி சரி. அப்புறம் அடுத்ததாக அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 270 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து இதற்கு முன்னாடி வருஷங்கள்ல கலைஞர் கிராம வளர்ச்சி திட்டம், வேளாண்மை வளர்ச்சி திட்டம்ங்கிற திட்டத்துக்கும் இதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இல்ல, இதுவும் ஒரே திட்டம் தான். ஒரே திட்டம் தான் இல்லையா? அத இந்த கடந்த ஆண்டுல செயல்படுத்த திட்டத்தோட தொடர்ச்சி தான் இது. அந்த பேரு மாத்திருக்கிறாங்க. ஓகே ஓகே. மீட்சி தான், அதே திட்டங்கள் தான், அதே காம்பனன்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே. என்னென்ன போன வருஷம் செஞ்சாங்களோ அதே தான் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. தென் உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு திட்டம் சொல்லி இருக்காங்க. இது
பயிற்சி வழி தொடர்பு திட்டத்தின் அதை போல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரு சிறப்பான இது. அதுல வந்து இது பயிற்சி வழி தொடர்பு திட்டம் மாதிரியும் இல்ல. பயிற்சி வழி தொடர்பு திட்டத்துல நம்ம வந்து காலையில பண்ணையை பார்வையிடுறோம், அதுல வந்து ஈவினிங் வந்து ஒரு கூட்டம் நடத்துறோம், அப்ப அதுல செயல் விளக்கங்கள் செஞ்சு காமிக்கிறோம். அந்த மாதிரி இந்த திட்டம் இல்ல. இதுல வந்து அந்த மாலை கூட்டமோ செயல் விளக்கமோ அதுல இல்ல. பண்ணைய பார்வையிடுறது இருக்கு. கட்டாயமா அவங்களுக்கு அந்த பரிந்துரைகளை கொடுக்கணும், பரிந்துரைகளை பின்பற்றுறாங்களான்னு பார்க்கணும். அந்த திட்டம் அந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கிராமங்களுக்கு செல்லணும், விவசாயிகளை சந்திக்கணும். ஆனா அந்த பயிற்சி வழி தொடர்பு திட்டத்துல இருந்து, ஏன்னா அது ஒரு நேரமா அங்க இருப்பாங்க அந்த கிராமத்துல. இப்ப அந்த மாதிரி இல்ல. ஏன்னா மாலையில வந்து அவங்க அலுவலகத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. சரி சரி. அதாவது இப்போ இருந்தாலும் மாதிரி விரிவாக்க பணியாளர்கள் முழு நேர விரிவாக்க பணியாளர் பணியிடம் இப்போது இல்ல. எல்லாமே அலுவலகம் கம் ஃபீல்ட் விசிட். சோ அதனால அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? சரி, இது குறைந்த மேன் பவரை வச்சு அதிக பணி செய்யறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம். நன்றி நன்றி. அடுத்ததாக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், இது தொடர்பான இதற்கு வந்து 142 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான கருத்துக்கள். இது முக்கியமா அந்த சாயில் ஹெல்த் மிஷன், சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கிறது. சாயில் ஹெல்த் அதுக்கு என்ன செய்யறாங்க? இது வந்து அதான் மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்காக அரசு வந்து 3-4 இதுல சப்காமரண்ட் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமானது மண் வளத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறது. அதுக்குதான் அந்த சாயில் ஹெல்த் கார்டு. சாயில் ஹெல்த் கார்டு வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் அவங்க சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கணும். அப்ப அந்த மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை முக்கியமா அவைலபிள் நியூட்ரியன்ஸ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றோம். அப்புறம் முக்கியமா சாயில் ஆர்கானிக் கார்பன், அங்க கரிமம் எவ்வளவு இருக்கு அதையும் டெஸ்ட் பண்றாங்க. பிஹெச்இசி பாத்துறாங்க, சாயில் டெக்ஸ்டர் பாக்குறாங்க. இத வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. எந்த விவசாயியும் தன்னுடைய சர்வே நம்பருக்கு என்ன மாதிரி சாயில் டெஸ்ட் சாயில் இருக்கு அத பத்தி அவங்க அந்த ஆன்லைன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு கையில சாயில் ஹெல்த் கார்டு முன்னாடி எல்லாம் கொடுத்திருந்தோம், இப்ப அது தேவையில்லை. அதுக்காக தான் இந்த நிதி ஒதுக்கீடு அதிகமா பண்ணிருக்காங்க. இது தவிர நிறைய இந்த இது பசுந்தாள் உரங்கள், உரப்பயிர்கள், உரம், அதுக்காக நிறைய விதை கொடுக்கறாங்க மானியத்துல. எல்லாருமே பசுந்தாள்ல உரங்களை விதைப்பு செய்து அதை வந்து மடக்கி உழுது அதுக்கப்புறம் தான் சாகுபடி செய்யணும். இல்லைன்னா பல தானிய பயிர்களை சாகுபடி செய்யணும். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அதனால அரசு இந்த மண் வளத்தை பெருக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. மண் வளத்தை அறிந்து கொள்வதற்கும் அதுக்காக அதிக நிதி ஒதுக்கீடு இதுல செஞ்சிருக்காங்க. நன்றி 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 டாக்டர் டாம்பி சார்லஸ். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி அருமையான ஒரு நல்ல தலைப்பை தாங்கி வந்தது, பல தகவல்கள் தாங்கி வந்தது. அதாவது தமிழக வேளாண் பட்ஜெட் 2025-26 ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியில் இன்றைய மாநில அரசு தமிழக மக்களுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக வழங்கிய வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விரிவாக அலசி ஆராயப்பட்டது. அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் டாம்பி சைலஸ், திரு பி சிதம்பரம், திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.